ஜெபம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தந்தையே, பரிசுத்தமான இந்த மனமீட்சி நாளின் கால வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த வாரமெல்லாம் எங்களை கடின்மணி போல பாதுகாத்து இந்த புதிய வாரத்தை நாங்கள் காண நீர் தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய இல்லங்களிலே இருந்து உம்மை நோக்கி பார்க்க, உம்மை ஆராதிக்க தந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி கர்த்தாவே. இந்த ஆராதனை நேரத்தை நீர்களுக்கு ஆசீர்வதித்து தந்திரலும். நாங்கள் இல்லத்திலே இருந்தாலும் கூட சிந்தனைகளை ஒருமனப்பட்டவர்களாக இந்த ஆராதனைக்குள்ளாக நாங்கள் எங்களை ஈடுபடுத்தி ஆவியோடும் கருத்தோடும் உண்மையோடும் தொடர்ந்து சேவிக்கின்ற அந்த கிருபைகளை தந்து வழிநடத்துங்க. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் நிறைவு மட்டுமாக இந்த நீங்காத பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. நூற்றாண்டு கீதங்கள் 16 பாடுவோம். தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே. நூற்றாண்டு கீதங்கள் 16. தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரன் அல்ல என்பேன். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவிலான தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்பிடிமுள்ள எரித்துடைய அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்ம இயங்குகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடியிருந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனத்தண்டில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்கிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்களுடைய வழிகளை விட்டு வழங்கி அழைத்து போனோம்.
எங்கள் இதயத்தின் யோசனைக்கும் விருப்பங்களுக்கும் மிக வெளி நடந்தோம். முதல் வசந்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சூழ்நிலை இல்லை, ஆனாலும் ஆண்டவரே மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குறுதிகளின்படியே இப்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பீதங்களை அறிக்கிறவர்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுவதை செயல்படுத்தும். மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, நாமத்துக்கு மையுண்டாகும்படி நாங்கள் தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுடன் வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமஸ்துவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் உலகத்திலே செல்வது போல பூமியிலும் செல்வதாக. அந்த லாபத்தை எங்களுக்கு எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் எங்களே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். வேதபாடம் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டிருக்கிற வேதபாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை. யோவான் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் அதிகாரம் வரை. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு. அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதித்திரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீசருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. ஜெபம். பரிசுத்தமுள்ள பிதாவே, மீண்டுமாக இந்த நாளிலும் உடைய சத்திய வசனத்தை நாங்கள் தியானிக்கப் போகிறோம். இந்த சத்திய வசனத்தை இல்லங்களிலிருந்து கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, வலைதளங்களின் மூலமாக உடைய நற்செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இதனை பிரயோஜனப்படுத்தி தருமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, கேட்கின்ற உள்ளங்களிலே 60 பலன்களை கட்டளைப்படியாக ஜெபிக்கிறேன். அடியனை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். ஏற்றிய சத்தியத்தை அடிய நாவிலே நிற்காரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென். சற்று நேரம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேதவசனம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தோமா அவருக்கு பிரதித்திரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். தோமா அவருக்கு பிரதித்திரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையிலே பலருக்கு அங்கே தரிசனமானார். அந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 8வது நாளாகிய அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரை யார் யாருக்கு எந்த இடத்திலெல்லாம் தரிசனமானார் என்பதை நாம் வேகமாக சில வசனங்களின் அடிப்படையிலே நாம் பார்க்கலாம். முதலாவதாக மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்திலும் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை இதே காரியத்தை நாம் பார்க்கலாம். இரண்டாவதாக மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் முடிய உள்ள வசனத்தை நாம் பார்க்கலாம். அதில் 9ஆம் வசனத்தை மட்டும் வாசிப்போம். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு, வாழ்க என்றார்.
அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்தும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் முடிய அடங்கிய பகுதிகளிலே தெளிவாக அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மகதலேனா மரியாள், யாக்கோபின் தாயாகிய மரியாள், சலோமி எனப்பட்டவள் ஆகிய அந்த மூவருக்கும் இரண்டாவது முறையாக ஞாயிற்றுக்கிழமை காலையிலே கல்லறைக்கு அருகாமையிலே தரிசனம் கொடுக்கின்றார். மூன்றாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு. இதே கருத்தை நாம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய முன்பகுதியிலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. கேபாவுக்கும் பின்பு பன்னிருவருக்கும் தரிசனமானார். அவரே மூன்றாவதாக பேதுருவுக்கு எருசலேமிலே அதே ஞாயிற்றுக்கிழமையிலே தரிசனம் கொடுக்கின்றார். நான்காவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு 32ஆம் வசனம் வரை இருக்கிறது. இன்னும் மார்க் எழுதின சுவிசேஷம் 16:12 மட்டும் வாசிக்கலாம். மார்க் 16:12. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். இங்கே எம்மாவூருக்கு போகின்ற 2 பயணிகளுக்கு அந்த சாலையிலே ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 பேருக்கு தரிசனமானார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யோவான் 20, 24, 25. இயேசு வந்திருந்த போது பன்னிருவரில் ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். இங்கே தோமாவை தவிர மற்ற 10 பேர், எனவே 10 சீஷர்களுக்கு எருசலேமிலே மேல் வீட்டறையிலே ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே தரிசனம் கொடுக்கின்றார். 10 சீடர்களுக்கு. ஆறாவதாக பார்க்கலாம். இதே பகுதியை நாம் பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் அதே 20, 26 பார்க்கலாம். அடுத்தபடியாக 1 கொரிந்தியர் 15:5 வாசிக்கலாம். மார்க் 16:14. மார்க் 16:14. அதன் பின்பு 11 பேரும் போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனதை நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். ஆம், 8ஆம் நாளிலே மேல் வீட்டறையிலே 8ஆம் நாளிலே இந்த காட்சியை தான் இன்று நாம் தியான பகுதியாக கொள்கிறோம். எனவே 6வது முறையாக 8ஆம் நாளிலே அந்த தோமாவை சேர்த்து 11 சீஷர்களுக்கும் மேல் வீட்டறையிலே தரிசனம் கொடுக்கின்றார். இந்த தோமாவை குறித்து சில காரியங்களை நேரத்திலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த தோமா எப்படி என்பதை பார்க்கும் பொழுது அந்த தோமா என்பது எபிரேய பெயர், திதிமு என்பது கிரேக்க பெயர். எனவே இவர் ஒரு கலிலேயனாக காணப்படுகிறார். மீன் பிடிப்பது இவருடைய தொழிலாக இருக்கிறது. ஏழை குடும்பத்திலே பிறந்து அங்கே ஆண்டவரை குறித்து கல்வி கற்றவராக பார்க்கிறோம். எனவே விதமாக ஏழை குடும்பத்திலே பிறந்த கலிலேயாவை சேர்ந்த மீன் பிடிக்கின்றவர் இந்த தோமா. திதிமோ என்கின்ற ஒரு கிரேக்க பெயரை கொண்டு திதிமோ அல்லது தோமா என்றால் இரட்டை, அதாவது ட்வின் என்று அதற்கு அர்த்தமாம். 2 மனமுடையவர், இரட்டை மனமுடையவர், ததும்பின நிலையில் இருக்கிறவர் என்று சொல்லப்படுகிறது இந்த பெயருடைய அர்த்தம். எனவே இவருடைய பெயரை போலவே இவர் ததும்பினவராக, சந்தேகப்பட்டவராக நாம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய காரியத்திலே என்னுடைய என்ன செய்ய வேண்டும், என்னுடைய விரல்களை நான் என்ன செய்ய வேண்டும், போட்டு என்ன செய்ய தொட்டு பார்க்க வேண்டும், அப்பொழுதுதான் நான் என்ன செய்வேன், அந்த காயத்திலே விரலை வெட்டி என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலுடைய விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லி அங்கே அவர் விசுவாசம் இல்லாத ததும்பினவராக, 2 மனநிலை உள்ளவராக அவர் காணப்படுகின்றார். எனவே இந்த தோமாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது முதலாவதாக 10 பேருக்கு காட்சி கொடுக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராக ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்திலே. அப்பொழுது இந்த தோமா அந்த சீஷருடைய கூட்டத்திலே இல்லை. எனவே இந்த தோமாவுடைய நிலைமையை நாம் பார்க்கும் பொழுது முதலாவதாக ஐக்கியத்தை விட்ட தோமா. ஐக்கியத்தை விட்ட தோமா யோவான் 20, 25 மீண்டுமாக நாம் வாசிக்கும் பொழுது மற்ற சீஷர்கள்
கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலுடைய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். மற்ற சீஷர்கள் 10 பேரும் அவரை கண்டோம் என்று சொல்ல, அந்த ஐக்கியத்திலே இல்லாத இந்த தோமா இவ்விதமாக என்ன சொல்கிறார்? அந்த காயத்தை நான் கண்டு காயத்திலே விரலையிட்டு அவருடைய விரலை போட்டாலுடைய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று உறுதிப்பட கூறுகிறார். இனி அருமையானவர்களே, இந்த ஒரு முதலாக சீஷர்கள் 10 பேருக்கும் அங்கே ஒரு சேர அங்கே தரிசனம் கொடுக்கிறார். பேதுருவுக்கு தரிசனம் கொடுக்கிறார். மகதலேனா மரியாள், அங்கே மற்ற மரியாள் மற்றும் சலோமி, இந்த எம்மாவுக்கு போன 2 பேர் ஆக விதமாக பலருக்கு தரிசனம் கொடுத்த பிற்பாடு 6வது நிலையிலே 8 நாளுக்கு பிற்பாடு இந்த தோமாவுக்கு தரிசனம் கிடைக்கிறது. காரணம் என்று சொன்னால், இவர் அந்த ஐக்கியத்தை, சீடருடைய கூட்டத்திலே இருக்கிற அந்த ஐக்கியத்தை விட்டு விட்டார்கள். ஒருவேளை இவர் என்ன செய்கிறார் பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார், இனி உயிரோடு எழும்புவாரா எழும்ப மாட்டாரா, அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம், இனி என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி மீண்டுமாக தன்னுடைய தொழிலை செய்வதற்காக உலகத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறந்தவராக இவர் காணப்பட்டார். அருமையானவர்களே, இன்றும் கூட அநேகர் என்ன செய்கிறோம், நம்முடைய வேலை, என்னுடைய வேலை, என்னுடைய காரியம் என்று சொல்லி சபையோடு கூட ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை நாம் விட்டுவிட்டு உலகத்தோடு கூட நாம் ஐக்கியப்படுவதாக நாம் பார்க்கிறோம். எனவே இந்த விதமான உலகத்தோடு கூட ஐக்கியப்பட்டதினாலே இவர் தோமா அவரை முதலாக தரிசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நமக்கு பார்க்கிறோம். அதுக்கு அப்புறமாகத்தான் இவர் என்ன செய்கிறார், மீண்டுமாக இந்த தோமா இவ்விதமான வார்த்தைகளை சொன்ன பிற்பாடும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மீது அன்பு கொண்டு அவர் மீது கரிசனை கொண்டு அந்த தோமாவுக்கும் நான் காட்சி கொடுத்து அவனையும் என்ன செய்ய வேண்டும், ஒரு உயிருள்ள சாட்சியாக எழுப்ப வேண்டும், மற்ற சிஷ்யர்களை போல திடப்படுத்த வேண்டும் என்ற ஒரே அக்கறையோடு மீண்டுமாக 8வது நாளிலே அவனுக்கு தரிசனமாகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை அருமையானவர்களே, இந்த 11 சீடர்களுக்கும் அங்கே தரிசனம் கொடுக்கிறார் அல்லவா? இந்த தரிசனம் என்பது அங்கே சங்கீதத்திலே 22ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்திலே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 22:22 உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். சபை நடுவிலே உம்மை துதிப்பேன். உம்மை குறித்து என்னுடைய சகோதரருக்கு அறிவித்து, இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்ற செய்தியானது அவருடைய சகோதரர்களாகிய அவருடைய சீடருக்கு அறிவிக்கப்பட்டு அவர் ஒன்று கூடினவர்களாக 10 பேர் முதலாவதாக ஒன்று கூடினார் அல்லவா? அவ்விதமாக அதுதான் பெந்தைக்கோஸ்தே திருநாளுக்கு முன்பதாக மீண்டுமாக அங்கே ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த சபை கூடலானது ஆரம்பமாகிறது. அங்கே சபை கூடலானது முதல் சபை கூடல் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடுவராக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதனுடைய சபையின் தலைவராக வழிநடத்துவராக வந்து இந்த சீடர்களை சூழ அந்த சபையானது முதலாக நிறுவப்படுகிறது. இதே காரியத்தை எபிரேயர் நிறுவனம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இதே கருத்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த சபை கூடுதலை முதலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு அதை நிறுவினார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். எனவேதான் சபை கூடுதல் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாட்களிலே இந்த சபை கூடுதலை நாம் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழலிலே நாம் இல்லங்களிலே இருந்து ஆண்டவரை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். இதுவே நாம் என்ன செய்யக்கூடாத இந்த முறைமையிலே நாம் நிறைவு கொண்டு விடாதபடி நான் தான் இல்லத்திலே இருந்து ஆண்டவரை தொழுது கொள்கிறேனே, எனவே நான் ஏன் சபைக்கு செல்ல வேண்டும் என்ற கேள்வியை தொடர்ந்து எழுப்பக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபையின் நாயகராக அங்கே சபை கூடி வந்த அந்த முதல் சீடருக்கு கூட்டத்திலே அவர் அங்கே நாயகராக இருந்து அந்த சபை கூடுதலை ஆரம்பித்து வைத்தார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த கால சூழலுக்கு அப்புறமாக நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் சபை கூடி வரலை நாம் என்ன செய்ய வேண்டும், முக்கியப்படுத்தி அதை சிறப்பிடம் கொடுத்து நாம் ஆசரிக்க வேண்டும். அவ்விதமாக நாம் ஒருமனப்பட்டவர்களாக ஒன்று கூடி இருக்கும் பொழுதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சபைக்கு நடுவே தோன்றி அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். உங்களுக்கு 26ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை நீங்கள் பார்த்துட்டால் அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார்.
உங்களுக்கு சமாதானம் கொடுப்பதற்காகவே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுப்பதற்காகவே சபை நடுவிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். இதை நாம் மறந்து போகக்கூடாது. எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சபை கூடி வருதலை நாம் அங்கே விட்டுவிடக்கூடாது. சபை கூடி வரும் பொழுது பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் அதை செய்ய வேண்டும், தொழுது சேவிக்க வேண்டும். சபை கூடி வருகின்ற இந்த இடத்திலே அங்கே போட்டிகளோ, பொறாமைகளோ, வம்புகளோ, வீண் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற அந்த பிரிவினைகள் இல்லாதவாறு நாம் ஆண்டவனே பரிசுத்தத்தை அணிந்தவர்களாக, ஒருமனப்பட்டவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அங்கே சபை கூடி அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நாம் விதமாக பார்க்கிறோம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். இது அறிஞர்களே, அந்த சபை கூடுதலிலே தான் நம்முடைய பரிசுத்தம் அங்கே வளர்கிறது. சபை கூடி வருதலிலே தான் தேவனை நாம் தரிசிக்க நாம் முடிகிறது. அது மட்டுமல்ல, தேவன் அந்த சபைக்கு நடுவே எழுந்தருளி உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அந்த சமாதானத்தை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். எனவே நம்முடைய ஐக்கியம் எங்கே இருக்கிறது? சபை கூடி சபையோடு நாம் ஐக்கியப்படுகிறோமா? அல்லது அந்த நேரத்திலே என்னுடைய வேலை எனக்கு அதுதான் பிரதானம் என்று சொல்லி ஆராதனைகளை மறந்து நாம் நம்முடைய பணியை பிரதானம் என்று சொல்லி உலகத்தோடு கூட நாம் ஐக்கியப்பட்டுக் கொண்டிருக்கிறோமா? அல்லது பாவ இச்சைகளோடு கூட நாம் ஐக்கியப்பட்டுக் கொண்டிருக்கிறோமா? தேவனோடு உள்ள உறவிலே நாம் பிரிக்கப்பட்டவர்களாக உலகத்தோடும் பிசாசோடும் மாமிசத்தோடும் இன்னும் நாம் என்ன செய்கிறோம்? ஐக்கியப்பட்டுக் கொண்டு தேவனை மறந்தவர்களாக ஆராதனையிலே பிரியப்படாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபை கூடி வருவதை விரும்புகிறார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். இரண்டாவதாக தோமாவுடைய காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது 26ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது என்ன செய்தார்? 8 நாளைக்கு பின்பு சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள், தோமாவும் அவருடைய கூட இருந்தார். மீண்டுமாக 8 நாளைக்கு பிற்பதாக மீண்டுமாக தோமா அந்த இயேசு கிறிஸ்துடைய சீடருடைய கூட்டத்திலே மீண்டுமாக அவர் தன்னை இணைத்துக் கொண்டார். அந்த 7 நாட்களும் அவருடைய சீடர்கள் ஒருவர் இல்லாத அந்த வாழ்க்கை, அந்த உலக வாழ்க்கையானது அவனுக்கு ஒருவேளை வெற்றிடத்தை கொடுத்திருக்கலாம். அந்த உலக வாழ்க்கையானது அவனுக்கு ஒரு திருப்தியோ நிம்மதியை கொடுக்காமல் இருக்கலாம். நான் ஆண்டவருடைய பிள்ளை அல்லவா, நான் ஆண்டவருடைய சீடர் அல்லவா, மற்ற சீடர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக மேல்விட்டார்களே கூடியிருக்கிறார்களே, அவளுக்கெல்லாம் தரிசனமானார் என்று நான் கேள்விப்படுகிறேனே. சீஷை அங்கே மரியாளுக்கும் மரியாளுக்கும் சலமையும் எண்ணப்பட்டவர்களுக்கும் இன்னும் அநேகருக்கு பேதுருவுக்கு என்று சொல்லி அநேகர் அவரை கண்டதாக சொல்லுகின்றார்களே, அந்த இயேசுவை நான் தரிசிக்கவில்லையே என்று ஒரு இயக்கம் என்ற இடத்திலே வந்திருக்கலாம். எனவே மீண்டும் அந்த 10 பேரோடு கூட மறுபடியுமாக 8 நாளைக்கு பிற்பாடு மீண்டுமாக அதே ஞாயிற்றுக்கிழமையிலே மீண்டுமாக இரண்டாவதாக அந்த சபை கூடி வருகிற ஒரு காரியத்தை, சபை கூடி வருகின்ற நிகழ்ச்சியின் சாயல் ஒப்பான அந்த சம்பவத்தை நாம் மீண்டுமாக பார்க்கிறோம். எனவே சனிக்கிழமை அல்ல ஓய்வு நாள், சபை கூடி வருகின்ற நாள், ஒருவனப்பட்டவர்களாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே சீஷர்களுக்கு ஐக்கியப்பட்ட நாள். இரண்டாவதாக மீண்டுமாக 8 நாள் கழித்து ஞாயிற்றுக்கிழமை என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். எனவே பெந்தைக்கோஸ்தை என்கின்ற நாள் முன்பதாக இரண்டாவது சபை கூடுதலாக இந்த 11 சீஷர்களும் அங்கே கூடியிருந்த அந்த காரியத்தை நாம் இங்கே பார்க்கலாம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தோமாவை போல நாம் அங்கலாய்க்கின்றவர்களாக காணப்படுகிறோமா? இந்த உலக வாழ்க்கையானது அவனுக்கு திருப்தியை கொடுக்கவில்லை, சீஷர்களை பிரிந்த அந்த வாழ்க்கை அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. ஒருவேளை நாமும் கூட அங்கே தண்ணீரில் இருக்கின்ற நீரை தூக்கி எடுத்து தரையிலே போட்டால் அது சுவாசிக்க முடியாமல் எவ்விதமாக அங்கே துடித்துக் கொண்டு இருந்து மீண்டுமாக தண்ணீரோடு கூட தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும், உயிர் வாழ வேண்டும் என்று அங்கே விளைகிறதோ, அதுபோலவே கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் கூட கிறிஸ்து அற்ற வாழ்க்கையானது எனக்கு தேவையில்லை, அதிலே மன நிம்மதி இல்லை, அதிலே சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை என்று சொல்லி மீண்டுமாக இந்த தோமா அந்த 10 பேரோடு கூட ஐக்கியப்பட்டது போல நாமும் கூட என்ன இந்த நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியப்பட அழைக்கப்படுகிறோம். தோமாவுடைய வாழ்க்கையானது இந்த பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஐக்கியம் எதோடு கூட இருக்கிறது? நம்முடைய ஐக்கியமானது ஆண்டவரோடு கூட வசனத்தோடு கூட வேதத்தின் அடிப்படையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை அங்கே ஐக்கியப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா, அல்லது அவரை மறந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எனவே நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சபை கூடி வருவதிலே நாம் கவனம் கொள்வது வேண்டும் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆகிய நம்மை வற்புறுத்துவர்களாக காணப்படுகின்றார். அங்கே 2வது பகுதியை நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தை அவர்கள் என்ன செய்யார்கள் அங்கே உணர முடியவில்லை என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம்.
இங்க நாம் மீண்டுமாக அந்த எம்மாவூருக்கு போன அந்த சீஷருடைய காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது அவரை மறுரூபமாக தரிசனம் கொடுத்தார் என்று சொல்லி மார்க் 16:12 நாம் இங்கே பார்க்கிறோம். மறுரூபமாக அங்கே தரிசனம் கொடுத்தார். அவருடைய அப்பத்தை பிற்கும் பொழுது மட்டுமே அவருக்கு நினைச்சார்கள் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி கண்டு கொண்டார்கள். மார்க் 16:12 வாசிகள். மார்க் அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். மறுரூபமாக தரிசனமானார். இந்த தோமாவுடைய வாழ்க்கையை, அந்த சீஷருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உடல் ரீதியாக மீண்டுமாக அந்த அதாவது பௌதிக தன்மையிலே, அதாவது உடல் மூலமாக அவரை தரிசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் அவரை நம்புவேன். அவருடைய காயங்களை நான் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் நம்புவேன் என்று சொல்லி அவருடைய முழு உடலை அங்கே அவரை என்ன செய்ய வேண்டும், காண வேண்டும் என்று சொல்லி பார்த்தார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு நான் முழு உடலோடு மட்டுமல்ல மறுரூபமாக அங்கே தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நான் முழுவதும் இருப்பேன் என்பதுதான் அந்த எம்மாவு என்கின்ற ஊருக்கு போன அந்த 2 பேருக்கு அவர் கொடுத்த தரிசனத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இன்னும் கூட ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் லூக்கா 24:37 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள் என்று சொல்லி அங்கே ஏன் கலங்குகிறீர்கள் என்று சொல்லி அவர்களை அங்கே தேற்றுகிறவராக நாம் பார்க்கிறோம். ஒரு ஆவியும் சரீரமாகவும் இருந்தது. அதே வேளையிலே அங்கே மறுரூபமான ஒரு சரீரமாக இருந்தது. ஆண்டவருடைய சரீரமானது கூட்டப்பட்டு அந்த அறைக்குள்ளே இருந்த அந்த சீஷர்களுக்கு நடுவே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கின்றார். எனவே அவருடைய சரீரமானது ஒரு வித்தியாசமான ஒரு சரீரம், அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சரீரமாக காணப்பட்டது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சரீரம் கூட்டப்பட்ட அறைக்குள்ளேயும் அவர் வந்து நுழைந்து சமாதானம் என்று சொல்கிறார். அங்கு எம்மாவூருக்கு ஊருக்கு போகின்ற அந்த 2 பேருக்கு மத்தியிலே பொழுது போயிட்டு சாயங்காலம் ஆயிட்டு என்று சொல்லும் பொழுது அங்கே அப்பத்தை பிட்டு கொடுக்கின்றார். இங்கே தோமாவுக்கு என்ன சொல்கின்றார், உன் கையை நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி விழாவிலே போடு. அந்த சரீரத்தையும் முழு சரீரத்தையும் சாதாரண சரீர ரத்தமும் மாமிசமும் எலும்பும் உள்ள அந்த சரீரமாகவும் காட்சி கொடுக்கின்றார். அதைத்தான் நான் சொன்னேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சரீரம். இதை நம்முடைய இயற்கையான ஒருவருடைய மனதினால் அறிவினால் அதை நாம் ஜீர்ணிக்க முடியாது. அது எப்படி ஆவியாகவும் இருக்கிறார், அங்கே சரீரத்திலே முழு சரீரமாகவும் சதையாக அங்கே எலும்போடு கூட காணப்படுகிறார். காயத்திலே நீட்டி உங்களுடைய விரலை போட்டு பார் என்று சொல்கிறார். இதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சரீரம். எனவே அப்படி விதமாகத்தான் தன்னை என்ன செய்கிறார், முழுமையாக வெளிப்படுத்துகிறார். அந்த சீஷர்கள் திடப்படுத்தும் வண்ணமாக என்ன சொல்கிறார், மீண்டுமாக அங்கே நான் விதமான சரீரத்தோடு நான் உங்களுக்குள் இருக்க போறது இல்லை, என்ன செய்யுங்கள் என்று சொல்லி அங்கே 2வது முறையாக அங்கே சீஷர்களுக்கு அவர் முதல் முறையாக தரிசனம் கொடுக்கும்போது 10 பேருக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி 20:22 நாம் பார்க்கிறோம். எனவே இனி நம்மோடு இருப்பது இயேசு கிறிஸ்துவாக, அதுவரை அவரோடு கூட சரீரத்திலே காணப்பட்டவர். அதைத்தான் நான் பார்த்து விசுவாசிப்பேன் என்று சொன்ன தோமாவுக்கு அவர் பாடம் சொல்கின்றார். இனி நான் ஆவியாக மறுரூபமான நிலைமையிலே பரிசுத்த ஆவியானவராக நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி அங்கே அவரை தேற்றுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். எனவே இயேசு மீது அந்த தோமாவும் அன்பு செலுத்துகின்றார். எனவே இந்த நாளில் கூட நாம் ஒருவரப்பட்டவராக அவருடைய பாதத்தில் நாம் ஒன்று கூடி வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவராக நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுடைய ரத்தமும் சதையும் அங்கே எலும்பு உள்ளவராக அல்ல, பரிசுத்த ஆவியானவராக நம்முடைய மத்தியில். 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோவான் 11:16. அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி அவரோடே கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். நாமும் போவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த தோமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இங்கே முதலாவதாக கல்லெறிந்தார்கள். அந்த யூதேயாவிலே கல்லெறிந்த பிற்பாடு மீண்டுமாக அதே யூதேயாவுக்கு போவோம் என்று சொல்லி வாருங்கள் என்று அழைக்கிறார். 7ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, வாசிக்க வேண்டாம். 7ஆம் வசனம் அங்கே 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது கல்லெறியை தேடினார்கள், மறுபடியும் அவரிடத்திற்கு போகலாமா என்று சொல்கிறேன் என்று சொல்லும் பொழுது பரவாயில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், அவரோட நானும் மறிக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி போவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த தோமா ஆண்டவர் மீது வைத்த அன்பை வெளிக்காட்டுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். எனவே இறமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தோமா தரிசித்தவனாக நாம் இங்கே பார்க்கிறோம். ஒருவேளை எவ்விதமான கலக்கங்களுக்கு மத்தியிலே சந்தேகத்தோடு கூட அவன் காணப்பட்டாலும் கூட அந்த சந்தேகத்துக்கு மத்தியிலும் தேவன் அவனை தேடி அவனுக்கு காட்சி கொடுத்தார். மூன்றாவதாக நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால் 27ஆம் வசனம் 28ஆம் வசனம்.
27, 28, யோவான் 20. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி அழைக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே தோமா இயேசு கிறிஸ்து இல்லாத சூழ்நிலையிலே அவருடைய விழாவை நான் பார்க்க வேண்டும், தடமலை என்னுடைய விரலை போட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே காட்சி கொடுத்த பிற்பாடு அந்த காரியத்தை அவன் செய்ய விரும்பவே இல்லை. அவருடைய பிரசன்னமானது அவரை அறிக்கை செய்ய வைத்தது. என் ஆண்டவரே, என் தேவரே என்று சொல்லி அறிக்கையிடுகிறார். நீதான் எனக்கு ஆண்டவர், நீதான் எனக்கு தேவன் என்று சொல்லி அறிக்கையிடுகிறார். நமக்கு பார்க்கிறோம். எனவே அருமையானவர்களே, இது ஒரு பெரிய சத்தியம். ஆண்டவராக தேவனாக இவர் அறிக்கை செய்கின்ற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். எனவே நீதான் என்னுடைய ரட்சகர், இனி நான் உங்களுடைய பிள்ளை என்று சொல்லி தன்னை அவருக்கு முற்றுமாக ஒப்புக் கொடுக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவராக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்க இருக்கிற நாம், அவருடைய பிரசனத்தை உணர்கின்ற நாம், நம்முடைய பாவங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்ய வேண்டும். இந்த நாட்களிலே இதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். செய்த தவறுகளை நாம் மீண்டும் மீண்டுமாக செய்யாதபடி நாம் இந்த தோமாவை போல என் ஆண்டவரே, என் தேவரே என்று சொல்லி அவன் அறிக்கை செய்த தோமாவாக பார்க்கிறோம். மூன்றாவதாக தன்னுடைய குறைவுகளை அறிக்கை செய்த தோமா என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். இது அறிஞர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இந்த தோமாவை போல நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிட இந்த நாட்டில் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த தோமாதான் 11 சீஷர்களிலும் அதிக தூரமாக நம்முடைய தேசத்திற்கு வந்து, அதுவும் தமிழ்நாட்டிற்கு வந்து அங்கே சென்னையிலே அவர் மரித்து போனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வரலாற்றிலே அதற்கு சாட்சியாக அவருடைய உடலும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உயிர்த்தெழுந்த நாதரை நாம் எவ்விதமாக தரிசிக்க இருக்கிறோம். முதலாவதாக நாம் பார்த்தது போல அங்கே ஐக்கியத்தை விட்ட தோமா, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோட ஐக்கியத்தை நாம் விட்டிருக்கிறோமா? உலகத்தை நோக்கி பண ஆசைக்காக என்னுடைய படிப்பு, பதவி, பட்டம் என்று சொல்லி ஆண்டவரை மறந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இந்த நாட்டிலே அந்த உலகத்தோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை அவரை விட்டுவிட்டு பிரிக்கின்ற அந்த ஐக்கியத்தில் இருந்து நாம் மீண்டுமாக ஆண்டவரை நாம் வருவோம். இரண்டாவதாக, ஆண்டவரோடு கூட அந்த சிஷ்யனோடு ஐக்கியப்பட்டதினாலே உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவை தரிசித்த தோமாவாக பார்க்கிறோம். மூன்றாவதாக, ஆண்டவர் அவருக்கு காட்சி கொடுத்த பொழுது தன்னுடைய குறைகளை அறிக்கை செய்த தோமாவாக பார்க்கிறோம். இந்த நாட்களிலே நாமும் நம்முடைய குறைகளை ஆண்டவருடைய பாதத்திலே அறிக்கை செய்வோம். பாவ மன்னிப்பை நாம் பெற்று ரட்சிக்கப்பட்டவர்களாக அவரோடு கூட ஆளுகை செய்தவர்களாக நாம் மாறுவோம். எனவே இருமனமுள்ள அந்த தோமாவை, தடுப்பின அந்த தோமாவை, சந்தேகப்பட்ட அந்த தோமாவை கர்த்தர் என்ன செய்தார்? தேடி வந்து அவனுக்கு காட்சி கொடுத்து அவனை ஆட்கொண்டு அங்கே அநேக இந்தியா தேசத்திலே சுவிசேஷம் பரவத்தக்கதாக கேரளா பகுதிக்கு சென்று அங்கேயும் சுவிசேஷத்தை அறிவித்து சீனாவுக்கும் இடையில் அவர் சென்றார் என்று ஒரு வரலாற்று செய்தி கூறுகிறது. பல இடங்களிலே சபைகளை நிறுவி அவர் ரத்த சாட்சியாக மறித்த அளவுக்கு அந்த இருமணம் உள்ள ததும்பின சந்தேகப்பட்ட தோமாவை மாற்றினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உலகம், பாவம், மாம்ச இச்சைகளிலிருந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டோடு ஐக்கியப்படும் பொழுது நம்மை அவர் பயன்படுத்துவதாக இருக்கிறார். சந்தேக நிலைமையை மாற்றி அங்கே விசுவாசத்திலே உறுதிப்பட வைக்கிறார். இரண்டாவதாக, சபை கூடியவர்கள் மிகவும் அவசியம் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ஒருமனப்பட்டவர்களாக நாம் சபை கூடி நம்மை பசுத்த உள்ளத்தோடு நம்மை தாழ்த்தும் பொழுது நமக்கு மத்தியிலே, திருச்சபைக்கு மத்தியிலே தேவன் எழுந்தருளி நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும், இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையானவற்றையும், மறு உலகத்திற்கு தேவையான பரலோக பேருந்த வாழ்க்கையும் நமக்கு அவர் தருகிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த தோமா நற்செய்தியை வெகு தொலைவுக்கு சென்று அறிவித்தார் என்று சொல்ல பார்க்கிறோம். அதுபோலவே நாமும் கூட நற்செய்தியை அறிவிப்பதற்காக நாம் இந்த உலகத்திலே வைத்து வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பொல்லாத காலகட்டங்கள் ஒருவேளை இந்த சீஷர்கள் அடைத்துக் கொண்டு இருந்தது போல நாமும் இந்த நாட்களிலே, உலகத்திலே பல தேசங்களிலே அங்கே ஒவ்வொரு மக்களும் தங்களை வீடுகளிலே, இல்லங்களிலே அடைத்துக் கொண்டு பயத்தோடு திகிலோடு கூட அந்த சீஷர்கள் காணப்பட்டது போல இன்று நாம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒரு திகிலோடு பயத்தோடு கூட நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி இந்த சமாதானத்தை தந்து நமக்கு சரீரத்திலே சுகத்தில் இருந்து, வியாதியிலிருந்து, விடலிருந்து சுகம் கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் அவரை நோக்கி பார்ப்போமா? அது மட்டுமல்ல, ததுங்கின அந்த தோமாவை அவிசுவாசியாக இராமல் விசுவாசியாக இரு என்று சொல்லி அவரை திடப்படுத்துகின்றார். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி அங்கே வியாதியாக இருந்த பிசாசு பிடித்த அந்த சிறுவனுடைய தந்தை அங்கே அறிக்கை செய்ததை நாம் சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே,
என்னுடைய அவிசுவாசத்தை நீக்கி விசுவாசத்தை என் உள்ளத்திலே துவக்கும், நான் உங்களுடைய விசுவாச சாட்சியாக மாற வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த நாளில் அவரை நோக்கி பார்ப்போம். கர்த்ததாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளில் கூட தோமாவை குறித்து நாங்கள் தியானிக்க எங்களுக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, தோமாவை போல சீஷரோடு உள்ள ஐக்கியத்தை விட்டுவிட்டவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். இந்த உலகமே எங்களுக்கு சதம் என்று சொல்லி உலகத்தின் காரியங்களை என்னை சந்தோஷப்படுத்தும், உலகத்தினுடைய காரியங்களை எனக்கு மன நிம்மதியை தரும் என்று சொல்லி உம்மை மறந்தவர்களாக வாழ்கின்ற ஒவ்வொருடைய கருத்தில் ஒவ்வொரு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவளுக்கு உம்மை நோக்கி பார்க்கின்ற அனுபவங்களை தந்து மீண்டுமாக கர்த்தாவே இந்த இளையகுமாரனை போல தந்தையோடு கூட இணைய வேண்டும் என்ற அந்த சிந்தனைகளை தந்து உம்மை நோக்கி பார்க்கின்ற அனுபவங்களை அவர்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். இரண்டாவதாக, தேவதாவை நம்மோடு கூட ஐக்கியப்பட்ட அந்த தோமாவுக்கு நீர் காட்சி கொடுத்த தேவனாக காணப்படுகிறீர். அது மட்டுமல்ல ஆண்டவரே, முதலாவதாக அவனுடைய பாவத்தை அறிக்கை செய்து அவனை திடப்படுத்தி விசுவாசத்திலே பலனுள்ளதாக மாற்றி பல கிலோமீட்டருக்கு அப்பால், ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் என்னுடைய தேசத்திலே தமிழகத்திலே வந்து இரத்த சாட்சியாக மறிக்கத்தக்கதான அளவுக்கு அவனை விசுவாசத்திலே பலப்படுத்தினே. கர்த்தாவே, எங்களுடைய அவிசுவாசங்கள் நீங்கும்படியாக எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பல வேளைகளிலே நாங்கள் கர்த்தாவே உலகத்தில் உள்ள காரியங்களை பார்த்து, எங்களுடைய வியாதிகளை பார்த்து, குடும்பத்தின் சூழ்நிலைகளை பார்த்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பார்த்து அவிசுவாசம் அடைந்து பதற்றம் அடைந்து நாங்கள் காணப்படுகிறோம். அப்பா, தயவாக இறங்க. இந்த குடும்பங்களிலே கர்த்தர் அவிசுவாசத்தை நீக்கி கர்த்தரின் பட்சத்திலே இருக்கிறார், கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவரை என்னுடைய பாடுகள், என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய வேதனைகள் எல்லாத்தையும் வல்லமையை விட என் ஆண்டவருடைய வல்லமை பெரியது என்று சொல்லி ஆண்டவரே, உடைய வல்லமைக்குள்ளாக, உடைய விசுவாசத்திற்குள்ளாக உம்மை பற்றிய பற்றுவதிலே உறுதியாக நிலைத்திருந்து உடைய ஆசீர்வாதங்களை பெற்று இம்மையிலும் நாங்கள் சந்தோஷமாக வாழவும் இந்த பொல்லாத ஒரு சூழலை மாறி கர்த்தாவே அகில உலகமெங்கும் அந்த தொற்று நோயுடைய கிருமியுடைய தாக்கத்திலிருந்து விடுதலை அடைந்து நாங்கள் சுகமானவர்களாக விடுதலை பெற்ற வாழ்க்கையை வாழ கர்த்தரை அனுகிரகம் செய்ய இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். நிறைவு கீதமாக நூற்றாண்டு கீதங்களிலே 36வது பாடலை பாடுவோம். அல்லேலூயா தேவனே. அவருடைய நூற்றாண்டு கீதங்கள் 36. தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவருடைய போதைக்கும் தங்கி நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பதாக. தெய்வ சமாதானத்தோடு போக கடவோம்.